ஹாய் ஹலோ குட் மார்னிங். இது பங்குனி உத்திரத்தன்னைக்கு எடுத்த வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம். நான் ஒரு 3 மணிக்கா எழுந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும். விடிய காலம் 3 மணிக்கே விட்டுருவாங்க. விசில் சத்தம் ஒரு 3 மணிக்கே கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்ததும் பார்த்தீங்க பக்கத்து வீட்டில் தண்ணி விட்டுருந்தாங்க. சரி அடுத்து நமக்கு தான் விடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எங்களுக்கு தண்ணி விடலை. சரின்னு கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு ஒரு 5 மணிக்கா எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பானகம், நீர், மோர் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோணம்பப்பட்டியில் முருகன் கோயில் இருக்குது. அங்கேருந்து அங்கே இன்றைக்கி விசேஷம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு. அதனால் அங்கே இருந்து வரவங்க பால் குடம், காவடிலாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுக்காக எல்லோரும் காலையில் சீக்கிரம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவுக்குலாம் 6 மணிக்கெலாம் டான்னு வந்துடுவாங்க. எத்தனை மணிக்கு போவாங்கன்னு தெரியல. ஆனால் 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதான் சீக்கிரமாக கோலம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். 6 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டோம். இந்த பங்குனி உத்திரம் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கு நிறைய தெய்வங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாளுங்கிறதால இது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா முருகன், தெய்வான சிவன், பார்வதி இந்த மாதிரி தெய்வங்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அன்னன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஒவ்வொரு முருகன் கோயிலையும் திருக்கல்யாணம் நடக்குமா. அன்னைக்கு போய் திருக்கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னா நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த பங்குனி உத்திரம் விசேஷமாக கொண்டாடப்படுது. எங்கள் ஏரியாவுக்கு வரத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வெயில்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எத்தனை மணிக்கு போவாங்கன்னு தெரியல. மணமேட்டு ஆற்றுலேருந்து குளிச்சுட்டு அங்கேருந்தே நடந்து வருவாங்க. எங்கள் ஏரியாவுக்கு வரத்துக்கே கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. வெயில்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே அங்கேருந்து காவடிலாம் ஆடிக்கிட்டு பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் தண்ணி ஊற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீர்மோரும் பானகமும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்கெட் கொடுத்தோம். இந்த வருஷம் நீர்மோர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பக்கத்தில் கொடுக்கறதுனால சரி நம்ம வேணான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா காவடி ஆட்டம் ஆடிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. எப்போவுமே ஒரு 1/2 மணி நேரம் காவடி ஆட்டம் ஆடிட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆடாமல் ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆடிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை மணிக்கு அவங்க ஊருக்கு போவாங்கன்னு தெரியல. நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து நடந்து போனாங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு போவாங்கன்னு தெரியல. ஆனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விலாகை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திப்போம். பாய்.